இந்த 2024 தமிழ் சினிமாவில் எந்த ஒரு நல்ல கண்டென்ட் ஃபில்மே வரல அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் ரசிகர்கள் எல்லாருமே ஒரு பக்கம் சோகமாக இருக்காங்க. ஆனால் அப்படி ஒரு சோகத்தை உடைக்கிறது இந்த தமிழ் சினிமாவோட செகண்ட் பேஸ், அதாவது இந்த மே மந்த்லேருந்து ஆரம்பிக்குதுன்னு சொல்லலாம். அதற்கு ஒரு முக்கியமான உதாரணமாக இருக்கக்கூடியதான் இந்த ஸ்டார் அப்படிங்கிற படத்தோட டீசர். அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்டான ரிவ்யூவும் இந்த டீசர் பார்த்ததுக்கப்புறமா இந்த படத்தோட கதை எது மாதிரி இருக்க போகுது அப்படிங்கிற விஷயத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஜி சினிமா பிரசன்ஸ் இது பிரேக் த ஸ்டோரி. நான் உங்கள் விஜய் டாமினிக். 2023 டாடா, 2024 ஸ்டார். நான் கொடுத்தா கண்டென்ட் ஃபிலிம் மட்டும்தான் கொடுப்பேன் அப்படிங்கிறத ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கார் கவின். பட் இதுக்கு இந்த விஷயத்த சொன்னதுக்கு அப்புறமாவே ஒரு சின்ன போர்ஷன் சொல்லணும்னு நினைக்கிறேன். தமிழ் சினிமாவில் மட்டும் இல்லாமல் இந்தியன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியிலே ஒரு மிகப்பெரிய ஒரு மித்து இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆக்டர் வந்து ஒரு படம் நடிக்கிறாரு, அது எதிர்பார்க்காத விதமாக ரொம்ப பெரிய ஹிட் ஆகிடுது அப்படின்னா, தனக்கு ரசிகர்கள் கூடினதுக்கு அப்புறமாவும் தான் நடித்த படங்கள் இப்படி ஹிட் ஆனதுக்கு அப்புறமாவுமே ஹீரோவுக்கு எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஒரு வித மமதை வந்துடும் சொல்லுவாங்க. தனக்கு பிடிச்ச கதையெல்லாம் நடிக்கிறது, தான் போக்கு கதையை மாற்றுறது, தான் இஷ்டத்துக்கு நடிக்கிறதுன்னு சொல்லி அவங்களோட ரசிகர்களையும் குறைச்சிப்பாங்க, சினிமாவே ஒரு பக்கம் குப்பையாக மாற்றிடுவாங்க, அவங்க வாழ்க்கையும் பின்னோக்கி எடுத்துகிட்டு போயிடுவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. பொதுவாகவே கவின் மேலே வைக்கப்படுற ஒரு குற்றச்சாட்டே கவின் வந்து ஆட்டிடியூட் பிடிச்சவர், கவின் வந்து இப்போ சம்பளம் அதிகம் கேட்குறாரு, அவர் ஒழுங்காக கால் ஷீட் கொடுக்குறது இல்லைன்னு சொல்லி கவினை பற்றி அதிகமான காசிப்ஸ் இப்போ போயிட்டு இருக்கு. பட் அதெல்லாம் பிரேக் பண்ணுற விதமாக தான் இந்த ஸ்டாரோட டீசர் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவின் வந்து பார்த்தீங்கன்னா லிஃப்ட் அப்படிங்கிற ஒரு படம் நடிக்கிறாரு, ஹாட் ஸ்டாரில் அதிகமான ஸ்ட்ரீமிங் ஆன டைம் சொல்லிட்டு அந்த படம் வந்து சக்ஸஸ் ஆகுது. டாடா அப்படிங்கிற ஒரு படம் நடிக்கிறாரு 2023, அந்த படம் இவ்வளோ பெரிய சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாமல் இருந்த போதில் அந்த படம் பயங்கரமான சக்ஸஸ் ஆகுது. ஓகே, கவினுக்கு ஆட்டிடியூட் ஏறிடுச்சு, டாடா படம் வந்து ரொம்ப ஹிட் ஆகிடுச்சு. அப்போ கவின் அடுத்தடுத்து நடிக்கிற படம் ரொம்ப குப்பையாக இருக்கும்னு சொல்லி எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஸ்டார் அப்படிங்கிற டைட்டில் வருது, ஓகே ஸ்டார்னு வருது, கமர்ஷியலுக்கு போயிட்டாரு கவினே, வழக்கம் போல் ஒரு ஹீரோயினு, ஒரு லவ் ஸ்டோரி என்ன இருக்க போகுது அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கப்ப அந்த படத்துக்கான போஸ்டர் வருது. அதில் வந்து கவினோட ஹேர் ஸ்டைல்ஸாக இருக்கட்டும், அவரோட அவுட்ஃபிட்லாம் பார்க்கும்போது கம்பல்சரி கவின் வந்து ஒரு கமர்ஷியல் ஹீரோவாக தான் மாறுறாரு, அவரால் வந்து சினிமாவுக்குள்ள கண்டென்ட் ஃபிலிம்ஸ்லாம் நடிக்க முடியாதுன்னு நினச்சிட்டு இருக்கப்போ ஸ்டாரோட டீசர் இப்போ வருது. படத்தோட சிங்கிள்ஸ்லாம் பார்த்தாலுமே கமர்ஷியலாக தான் இருக்கும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கவின் வந்து ஒரு லேடி கெட்ட போட்டார், ரெமோ படத்தில் சிவகார்த்தினை பார்த்து வந்து பிட் அடிக்கிறாரா, அடுத்த சிவகார்த்தினை மாற ட்ரை பண்ணுறாராங்கிற மாதிரியான காசிப்ஸும் ஒரு பக்கம் போகுது. இப்படியா தன்னை சுற்றி நெகட்டிவ் பேசின எல்லாருக்குமே ஒரு சின்ன டீசர் மூலமாக எப்படி செருப்படி கொடுக்குறது அப்படிங்கிறத இந்த இடத்துல கவின் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. ஸோ இப்போ நம்ம பேச போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டார் படத்தோட டீசர் தான். ஸ்டார் அப்படின்னாலே நமக்கு தெரியும், சினிமாவில் இருக்கக்கூடிய மட்டும் இல்லாமல் நம்ம யாரெல்லாம் பெருசாக பார்க்குறோமோ அவங்க எல்லாருமே நமக்கு ஸ்டார் அப்படிங்கிறத கவினே சொல்லியிருப்பாரு. இந்த டீசர் மூலமாகவே இந்த படத்தை வந்து நம்ம டீகோட் பண்ணிடலாம், இதுதான் வந்து இந்த படத்தோட ஸ்கிரிப்டாக இருக்கும், இதுதான் இந்த படத்தோட கதையாக இருக்கும் அப்படின்னு. என்ன அந்த படத்தோட கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு சினிமா பின்புலமும் இல்லாமல் எந்த ஒரு பண வசதி இல்லாத ஒரு குடும்பத்திலேருந்து சினிமாவில் சாதிக்கணும் அப்படின்னு வரக்கூடிய ஒரு இளைஞர். அந்த இளைஞர் எங்கெங்கெல்லாம் அசிங்கப்படுறான், அந்த சினிமாவுக்கு வர்றதுனால எதெல்லாம் இழக்கிறான் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். பொதுவாக சினிமாவுக்கு வரக்கூடிய இளைஞர்களும் சரி, சினிமா வட்டாரத்தில் வேலை பார்க்கக்கூடிய இளைஞர்களும் சரி, உங்களோட நண்பர்கள் யாராவது இருந்தால் கேட்டு பாருங்கள், இங்கே சினிமாவுக்கு வரும்போது எவ்வளோ விஷயத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். ஃபேமிலியோடு எங்கேயுமே வெளியில் போக முடியாது, ஒரு தீபாவளி பொங்கல்னு சொல்லி அங்கேயும் போய் இருக்க முடியாது, இது இல்லாமல் வந்து ஒரு கமிட்டட் லைஃப் இருக்காது, நம்மளுக்குன்னு ஒரு லைவ் லைஃப்பும் செட் ஆகாது, சீக்கிரம் மேரேஜ் பண்ண முடியாது, நம்ம இன்றைக்கி ஜெயிச்சிருவோம் நாளைக்கு ஜெயிச்சிருவோம் அடுத்த வருஷம் ஒரு படம் பண்ணிடுவோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் அஸ் ஆக்டராகவும் இருக்கட்டும், அஸ் டைரக்டராகவும் இருக்கட்டும், சினிமா அப்படிங்கிற உலகத்துக்கு வரும்போது இது மாதிரியான விஷயங்கள்லாம் பயங்கரமாக நடக்கும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்வாதாரத்தை இந்த ஸ்டார் படம் மூலமாக காட்டுறதுக்காக இளன் அவர்கள் ரொம்பவே முயற்சி பண்ணியிருக்காரு. இந்த டீசரில் பார்க்கும்போது அந்த முயற்சி பயங்கரமான ஒரு விக்டரியாக வந்திருக்கு அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. அதாவது ஹிப்பா பாதி வந்து ஒரு படம் நடிச்சிருப்பாரு, மீசையை முறுக்கு அப்படிங்கிற ஒரு படம். அது வந்து அவரோட ஓன் பயோகிராஃபி தான் இருந்தது. ஒரு ஆல்பம் சாங் கிரியேட்டர் வந்து காலேஜ் லைஃப்பில் எப்படி இருந்தார், ஆனால் காலேஜ்லேருந்து வெளில வந்ததுக்கப்புறமா ரியல் லைஃப்பில் ஜெயிக்கிறதுக்கு எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறப்பவே பயங்கரமாக சிங்க் ஆகி அந்த படத்தை ரொம்ப பிளாக் பஸ்டர்லாம் ஆக்கி விட்ட ஒரு ரசிகர்கள் கூட்டம் இருக்கிற ஒரு ஊர் தான் அது. அப்படிங்கிற பட்சத்தில் கவின் அப்படிங்கிற ஒரு ஆக்டர் எப்படி வந்து இந்த இடத்துல ஷைன் பண்ணுறது கஷ்டப்படுறாரு அப்படிங்கிற ஒரு மெனக்கடல் இருக்குல்ல, அது இந்த படத்தில் காட்சி பதிவாக காட்டும்போது கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய வெற்றி அமையும் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் தாண்டி இந்த படத்தில் இந்த டீசரில் என்ன டீகோட் பண்ண இருக்குது அப்படிங்க கேட்கலாம். டீகோட் அப்படிங்கிறத தாண்டி, டீட்டெயில் அப்படிங்கிறத தாண்டி இந்த டீசரை வந்து நம்ம ஃப்ரேம் பை ஃப்ரேமாகவே ரசிக்கலாம்னு நினைக்கிறேன். அதை தாண்டி டைலாக்ஸாக இருக்கட்டும், லால் அவர்களோட ஆக்டிங்காக இருக்கட்டும், இது எல்லாமே ஃப்ரேம் பை ஃப்ரேமாக நம்ம ரசிக்கிற மாதிரி தான் இருக்குது. ஃபஸ்ட்டு இப்போ அந்த டீசரோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்க அப்படின்னா, லால் வந்து பாரதியார் கிட்ட போட்டு விட்டுட்டு இருப்பார், கவின் வந்து குழந்தை ரோலில் இருக்கும்போது. அப்போ ஒரு டைலாக் சொல்லுவார், பாரதியாருக்கு எப்பயுமே மீசை இருக்கும், ஆனால் உனக்கு இந்த டைமில் நான் மீசையை வரையலை, காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீ கொடுக்கக்கூடிய பெர்ஃபார்மன்ஸில் பாரதியாருக்கு மீசை இருக்குமே அப்படிங்கிற ஒரு விஷயத்த யாருமே ஞாபகம் வச்சுருக்கக்கூடாது, அப்போ உன்னோட ஆக்டிங்கில் தான் எல்லாம் மெய் மறந்து போயிருக்கணும், அப்படி மட்டும் ஒரு விஷயம் நடந்துருச்சுன்னா நீ ஜெயிச்சிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த இந்த இடத்துல லால் சொல்லியிருப்பாரு. என்ன பாரதியாருக்கு மீசையை காணோம், நீ நடிக்கிற நடிப்பில் பார்க்குறவங்க பூரா
ஓவரால் டீசர் பார்த்து முடிக்கிற வரையுமே கவின் அப்படிங்கிற ஒரு ஆளை தவிர வேற யாரையுமே நம்ம டக்குன்னு ஐடென்டிஃபை பண்ண மாட்டோம். அந்த அளவு இந்த டீசர் இருக்கு. அப்போ அதுலேயே நம்ம தெரிஞ்சுக்கணும் கவின் அஸ் ஆக்டரா இந்த படத்தில் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாரு அப்படின்னு. இந்த டீசரை பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமே பார்த்தீங்கன்னா ஒரு சூரரை போற்று இது மாதிரியான ஒரு படத்தோட டீசரோ ஒரு படம் பார்த்தது மாதிரியான ஒரு ஃபீலாக தான் இருந்தது. படம் முதல்ல டீசரோட ஓப்பனிங்லேயே பார்த்தீங்கன்னா நல்லா அவங்க ஸ்டார்டிங்லேருந்தே ஒரு முடிவில் இருந்திருக்காங்க கவினை ஒரு நல்ல ஆக்டராக மாற்றணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில். அந்த காலம் அப்படின்னா எந்த காலம் நீங்கள் கேட்கலாம். அடுத்த ஃப்ரேம்லேயே லால் அவர்கள் மேக்கப் போட்டு விட்டுட்டு இருப்பாரு. அதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சாலிடர் டிவி சற்று வச்ச டிவி இருக்கும், பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த காலத்து ரேடியோ இருக்கும், அதுக்கப்புறமா அந்த பெல் பாட்டம் பேண்ட்டு குழாய் பேண்ட்டு இதெல்லாம் பார்க்கும்போதே நமக்கு தெரிஞ்சிடும் கண்டிப்பாக இது ஒரு 80s பீரியட் தான் அப்படின்னு. ஸோ 80s பீரியடில் அதாவது ஒரு 88 87 இந்த பீரியடில் பிறந்த ஒருத்தவங்க தான் அஸ் 90 கிட்ஸாக வளர்ந்து சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளே அந்த கஷ்டப்படுற காலங்களாக இருக்கும். ஏன்னா அடுத்தடுத்த ஃப்ரேம்ஸில் கவின் சினிமாவுக்குள்ளே வந்து கஷ்டப்படுறப்ப பார்த்தீங்க அப்படின்னா அங்கே ஒட்டியிருக்க மூவி போஸ்டர்ஸை பார்த்து அப்படியே மெய் மறந்து நிற்பார். நம்மளுக்கு இது மாதிரியான வாழ்க்கை எப்படா கிடைக்கும் அப்படின்னு. அந்த போஸ்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் போக்கிரி இருக்கும், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம பருத்தி வீரன் 277வது நாளில் வந்து வெற்றி நடை போட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னு இருக்கும். அப்போ போக்கிரி படமும் பருத்தி வீரன் படமும் ரிலீஸ் ஆன காலகட்டங்களில் யார் போராடி இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏர்லி 90 கிட்ஸ் அவர்கள் தான் அதிகமாக போராடி இருப்பாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 90 கிட்ஸோட வாழ்க்கை சினிமாவுக்குள்ளே வந்ததுக்கப்புறமா எவ்வளோ கஷ்டத்தை பார்க்க போகிறது அப்படிங்கிற ஒரு விஷயமா இருக்கும். சரி ஓகே, இதெல்லாம் வந்து ஃப்ரேம் பை ஃப்ரேமாக டீகோட் பண்ண வேறு என்ன பார்த்தோம் அப்படின்னா இங்கே தமிழ் இண்டஸ்ட்ரியில் அதிகமாக கஷ்டப்படுற கவின் அடுத்து என்ன பண்ணுறாருனா வடநாடுக்கு போகிறாரு. ஸோ வடநாட்டில் போயிட்டு அவர் வாய்ப்பு தேடுறாரா இல்லை அங்கே போய் கோர்ஸ் ரிலேட்டடாக படிக்க போகிறாரா, நடிப்புக்கு படிக்க போகிறாரா அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் இருக்குது. பட் அவர் சொல்கிற ஒரு விஷயங்கள்லாம் பார்த்தா இங்கே வந்து நடிப்பை கற்றுக்கிறதுக்கும் காசு தேவைப்படுதுன்ற பட்சத்தில் அவர் நடிப்பை வந்து கற்றுக்க போகிறாரு அப்படிங்கிறது தெரியுது. அந்த டீசர்லேயே ஒரு சீக்வன்ஸ் வரும், திடீர்னு கவின் வந்து ஒரு லவ் டைலாக் பேசுவார். ஆகா ரைட்டரா படத்தில் வந்து லவ் கொஞ்சம் கொஞ்சமாக கலக்குது, இது கமர்ஷியலாக மாறுதுன்னு நினச்சிட்டு இருக்கப்போ அதை ஒரு ஆடிஷனில் பேசுவார். அந்த ஆடிஷனில் பேசும்போது பார்த்தீங்கன்னா அந்த டைரக்டர் டக்குன்னு நெக்ஸ்ட் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லிடுவார். நீ இல்லாம நான் நெக்ஸ்ட். அந்த இடத்துல தெரியும் ஒரு ஆடிஷனில் போய் ஒரு ஆக்டர் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்றத கவினோட ஃபேஸ்லேயே காட்டுவாங்க. வெளியில் வந்ததுக்கப்புறமா அந்த கவின் கெஞ்சி கேட்குற ஒரு விஷயம் இருக்குல்ல, சார் ஒரு சான்ஸ் கொடுங்க சார், நான் நல்லா பண்ணுவேன் சார் அப்படின்னு. தகுதிக்கு மீறி ஆசைப்பட்டுட்டோமோன்னு தோணுது சார், இன்னும் ஒரே ஒரு சான்ஸ் மட்டும் கொடுங்க சார், நான் நல்லா பண்ணுவேன் சார். இதை லிட்டரலாக பார்க்கும்போது மயக்கம் என்ன படம் பார்க்குற ஃபீலுக்கு நம்மளை எடுத்துகிட்டு போயிடுறாரு கவின். இதுக்கப்புறமா அந்த ஊரில் கிடைக்கிற வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு அந்த ஊர்லேயே சஸ்டெயின் பண்ணணும். ஏன்னா எந்த ஒரு கட்டத்துலையுமே தான் வந்து சினிமாவில் வந்து முன்னேற முடியலைன்னு சொல்லி பாதிலே பேக்கப் அடித்து அவரால் ஊருக்கும் போயிட முடியாது. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷனில் அவர் வந்து சினிமாவுக்கு வந்துடுவார். ஆனால் இங்கே அவர் சினிமாவுக்கு வாய்ப்பு கிடைக்கல, ஆனால் பணமும் தேவை அப்படிங்கிற பட்சத்தில் கிடைக்கிற எல்லா வேலையுமே பார்க்குறாரு. ஒரு கட்டத்தில் அவர் பிச்சை எடுக்கிற மாதிரியான ஒரு சீக்வன்ஸ்லாம் வைக்கிறாங்க. இதில் வந்து பேசக்கூடிய நிறைய டைலாக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 90 கிட்ஸ் மட்டும் இல்லாமல் சினிமாவில் மீடியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பர்சன்ஸுக்குமே நல்லா சூட் ஆகக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கும். காசு இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயமா இருக்கட்டும். என்கிட்ட காசு இல்லைப்பா, காசு இல்லை சார், காசு இருக்குமா. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இதில் ஒரு டைலாக் இருக்கும், அதாவது வயது முதிர்ந்த போதிலும் வலிகள் இருந்த போதிலும் வலிமை குறைந்த போதிலும் வீரன் வாழ்த்தரிப்பதை நிறுத்தவே இல்லை அப்படின்னு. இதற்கான விளக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகமான வலி இருந்தப்பவும் வயசு ஒரு பக்கம் கடந்து போயிட்டே இருக்குது, வலிகளும் அதிகமாக இருக்குது, ஆனால் போராடுற குணமும் என்கிட்ட குறைஞ்சிட்டு இருக்குது. இவ்வளோ இருந்தாலுமே நான் வந்து என்னோடய முயற்சியை கைவிடலை அப்படிங்கிறதான் ஒரு சிறந்த உதாரணமாக இருக்கும். இந்த ஒரு டைலாகுக்கு யார் பெஸ்ட் எக்ஸாம்பிள்னா அதை நம்ம கவினே சொல்லலாம். ஒரு பக்கம் அவருக்கு ஏஜ் ஆகிட்டே இருக்குது, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவருக்கு நிறைய கிரிட்டிசிஸ் வந்துட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் ட்ரோல் ஒரு பக்கம் வந்துட்டு இருக்கு, அவரை பற்றின காசிப்ஸ் நிறைய பக்கம் பேசிகிட்டு இருக்காங்க, இன்னொரு பக்கம் அவர் எதெல்லாம் ஃபேஸ் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தெல்லாம் பார்த்துட்டு இருக்கப்ப இது மாதிரியான ஒரு படம் ஒரு டீசர் மூலமாக ஒரு படம் மூலமாகவோ மக்களை வந்து அடுத்து சாட்டிஸ்ஃபைட் பண்ணுறாரு இல்லையா. ஸோ இந்த டைலாக்கை அவருக்கே நம்ம டெடிகேட் பண்ணிடலாம். இந்த படத்தில் கவினுக்கான பேர் என்ன அப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கலையரசன் அப்படிங்கிற பேர் தான் அவர் ஆக்ட் பண்ணுறாரு. இது எப்படி நமக்கு தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டீசரில் ஒரு ஃப்ரேம் இருக்கும், கவினோட 12th மார்க் வந்து ரிலீஸ் ஆகிருக்கும். அந்த ரிசல்ட் பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா கலையரசன் அப்படின்னு போட்டு அவர் வாங்கியிருக்க மார்க் எல்லாமே பார்டர் பாஸ், அதாவது 200க்கு 70 மார்க் தான் வாங்கியிருப்பாரு. பார்டர் பாஸ் வாங்கினா போதும் நான் மீதி சினிமாவில் போய் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற ஒரு விதத்தில் இருக்கிற ஒரு ஆட்டிடியூடாக தான் இருக்கும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் ஒரு காலேஜ் ஃபைட்ஸு, காலேஜில் போனதுக்கப்புறமா காலேஜ் ஃபைட்ஸு, அந்த காலேஜில் நடக்கக்கூடிய கல்ச்சுரல்ஸில் அவர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி அது மூலமாக ஃபேன் பேஸை கிரியேட் பண்ணுறது. நம்ம காலேஜில் எப்படி வெளியில் ரிஃப்ளெக்ட் ஆகிறோமோ அதுதான் நம்மளோட ஃபியூச்சர்லேயும் ரிஃப்ளெக்ட் ஆகுன்னுவாங்க. கிட்டத்தட்ட கவின் காலேஜில் போய்ட்டு அது மாதிரியெல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணி நீ ஒரு நல்ல நடிகண்டா அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா தான் முழுக்க நடிக்க வரணும் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட்டே அவருக்கு வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா லல்லு அவர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல கவினோட அப்பாவாக ப்ளே பண்ணியிருப்பார். அவர் ஒரு ஃபோட்டோகிராஃபராக இருப்பார். 80s பிறந்த குழந்தைகளுக்கு இருக்கக்கூடிய அப்பா வந்து ஃபோட்டோகிராஃபராக வீடியோகிராஃபராக இருக்காங்கன்னா அவங்க எப்படி இருப்பாங்க நமக்கு தெரியும். அந்த விஎல்சி கேமரா ஒன்று தூக்கிக்கிட்டு
கஷ்டப்படணும் ரொம்ப. அப்போலாம் வந்து இந்த ட்ரைபேட் சிஸ்டம்லாம் கிடையாது, ஷோல்டர் தான் ட்ரைபேடுன்னு இருக்கும். எந்த ஒரு இடத்துலையுமே உங்களுக்கு நிம்மதியாக சாப்பிட முடியாது, அவங்களால உட்கார முடியாது, நின்றுக்கிட்டே தான் இருக்கணுங்கிற நிறைய விஷயங்கள் இருக்குது. ஏன்னா இன்றைக்கி டெக்னாலஜி வளர்ந்துருச்சு அப்படிங்கிறதுனால இன்றைக்கி கிம்பிள் இருக்குது, ட்ரைபேட் இருக்குது, ஆட்டோமேட்டிக்காக எங்கே வேணால் வேணால் கேமரா ஆப்ரேட் பண்ணிக்கலாம். பட் அன்றைக்கெல்லாம் அப்படி கிடையாதுல்ல. அதனால தான் கவினோட அம்மா இந்த இடத்துல ஒரு டைலாக் ஒன்று சொல்லுவாங்க, நீ வந்து சினிமாவில் சாதிக்கிறியோ இல்லையோ ஆனால் எங்களை மாதிரி கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொல்லும் போதெல்லாம் நல்லா சாப்பிட்டுட்டு இருக்க ஆளு பாதியிலே எந்திரிச்சு ஃபங்க்ஷன்லேருந்து போவார். இப்போ அறகுறை சாப்பாடோட போகிற அளவுக்கான ஒரு தொழில் வேணாம், நீயாவது நல்லா சம்பாரி அப்படிங்கிற மாதிரியான ஒரு அட்வைஸாக தான் அவங்க அம்மா சொல்லிட்டு இருப்பாங்க. நிலையான வருமானம் இல்லாமல் நாங்கள் கஷ்டப்படுற மாதிரி நீ கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் சொல்கிறேன். ஆனால் இன்னொரு பக்கம் கவினோட அப்பா ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருப்பார், என் பையனை வந்து நான் வந்து ஹீரோ ஆக்குவேன் அப்படின்னு. அதற்கு ஒரு நல்ல ஃப்ரேமாக எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல 90s கிட்டு கேட்டால் தெரியும், அங்கே சென்னையில் பீச்லலாம் முன்னாடி பெரிய பெரிய ரஜினி, கமல், சூர்யா, விக்ரம், அஜித், விஜய்னு சொல்லி எல்லாரோட ஃபோட்டோவுமே பெயிண்டிங்கில் வரைஞ்சி அவங்க கூட இன்னும் ஃபோட்டோ எடுக்க வைக்கிற ஒரு கலாச்சாரம் இருந்தது. இந்த டீசரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரேம் வரும், அதில் ஒரு பக்கம் தீனா கெட்ட போட்ட நம்ம அஜித் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் நம்ம விஜய் ஒரு பக்கம், நடுவில் பார்த்தீங்கன்னா கவினை நிப்பாட்டி ஒரு ஃபோட்டோ எடுப்பார். இது மட்டும் இல்லாமல் ஒரு ஃப்ரேமில் அவர் சொல்வார், நீ வந்து ஜெயிக்க மாட்டடா அப்படின்னு சொன்னால் கவின் வந்து அவங்க அப்பா சட்டையை பிடிப்பார். ஸோ இது மாதிரியான விஷயங்கள்லாம் பார்க்கும்போது தான் பையனை எப்படியா சினிமாவில் ஒரு ஸ்டார் ஆக்கிடணும் அப்படிங்கிறத அப்பத்துலேருந்தே அவங்க அப்பா ப்ரிப்பேர் பண்ணார் அப்படிங்கிறது இந்த டீசர் மூலமாக தெரியுது. என்னதான் அப்பா ஒரு பக்கம் தன்னோட பையனை ஹீரோ ஆக்கிடலாம் அப்படின்னு ஆசைப்பட்டாலும், இன்னொரு பக்கம் கவின் இவ்வளோ பெர்ஃபார்ம் பண்ணாலும் அவருக்கு ரொம்ப மிக ப்ளஸ்ஸாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரோட அந்த அழகு தான். ஸோ காலேஜ் டைம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சூப்பராக ஒரு யங்ஸ்டராக நல்ல ரிஃப்ளெக்ஷனாக இருக்குது. அதே நேரம் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த கெட்டப்ஸில் ஆடிஷன்ஸ்லாம் போகும்போது அந்த லாங் ஹேர்லாம் விட்டு ஃபங்க்லாம் விட்டு செம்ம ஹேண்ட்ஸமாக இருக்கார். கவின் எங்கே உடையிறாரு அப்படிங்கிறத அந்த டீசரில் காட்டியிருப்பாங்க. திடீர்னு ஒரு சீக்வன்ஸில் கவின்கிட்ட வந்து அவர் ஃப்ரெண்டு கேட்பாங்க, ஏன்டா வந்து உன்னை விட்டுட்டு போனா அப்படின்னா, ஏன்னா என்கிட்ட ஒன்றுமே இல்லைடா அப்படின்னு சொல்லி கவின் அப்படியே திரும்புவார். பார்த்தா முடியெல்லாம் ரொம்ப ஷார்ட் ஹேர் வெட்டிட்டு இந்த இடத்துல ஒரு தழும்பு ஒன்று இருக்கும். ஏன்டா உன்னை விட்டு போனா சொல்றா, ஏன் விட்டு போனா? அவனுக்கு என்ன பிடிக்கலடா. சினிமாவில் நடிக்கக்கூடியவங்களுக்கு முகத்தில் இருக்க ஒரு சின்ன குழி வந்தாலும் பரு வந்தாலுமே வந்து அவங்களுக்கு ரொம்ப அவங்க வாழ்க்கை எங்கே வேணால் மாற்றிடும் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் இருக்குது. பட் கவின் இந்த படத்தில் ஒரு ஆக்டராக முன்னேறணும் அப்படின்னு நினைக்கிறப்ப அவருக்கு ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் ஆகி அது மூலமாக அவருக்கு இந்த இடத்துல வந்து ஒரு தழும்பு விழுகிறது அப்படின்றதுல இது அவரோட சினிமா வாழ்க்கையை எங்கேயோ கட்டிப்பட போகுது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ கவினுக்கு ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் ஆகிறதுனால கவினுக்கு அப்படி ஒரு அடிபட்டிருக்கு. ஸோ அதனால இனிமேல் தன்னால் சினிமாவில் ஜெயிக்க முடியாதுங்கிறத ஃபீல் பண்ணுறாரு. அதுலேயும் ஒரு சீக்வன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா அதான் வந்து இந்த டீசரோட கிளைமேக்ஸ். திடீர்னு அந்த கண்ணாடியை பார்த்துட்டு தன்னோட அழகான முகம் இருக்கும், அந்த கண்ணாடியில் முடியெல்லாம் ஒட்ட வெட்டிட்டு இப்படி ஒரு தழும்போட தையலோடு இருக்கக்கூடிய முகத்தை பார்த்துட்டு அவர் அழுகிற அழுகையை பார்க்கும்போதே கண்டிப்பாக இந்த 2024 கவின் பந்தயம் அடிச்சிருவார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீலை நம்ம கொடுத்துட்டாரு. இது இங்கே மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடி ஒரு ஃப்ரேம்லேயே கவின் வந்து ஒரு மொட்டை மாடியில் நின்றுட்டு இருப்பார், இதை யோசிச்சுட்டு இருப்பார். திடீர்னு மேலே பார்த்து கத்துவார். அந்த ஃப்ரேம் அப்படியே ஸ்டாப் பண்ணி கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்த்தோம்னா அந்த இடத்துல கவினுக்கு வந்து தழும்பு இருக்கும். ஆக மொத்தம் நான் அழகாக இருக்கும்போதே வந்து உனக்கு எந்த வாய்ப்பும் கிடைக்கல, உனக்கு இது மாதிரி தழும்புகள்லாம் ஏற்பட்டதுக்கப்புறமா அடியெல்லாம் விழுந்ததுக்கப்புறமா நீ நடிக்க முடியாது, உன்னால் ஜெயிக்க முடியாது, இந்த மூஞ்செல்லாம் நாங்கள் எப்போ டிவியில் பார்க்குறது சினிமாவில் பார்க்குறதுன்னு ஒரு கேள்வி கேட்டிருப்பாங்க போல். அதுக்கு தான் மோட்டிவேஷனாக கவின் இந்த இடத்துல ஒரு டைலாக் பேசியிருப்பார். இந்த மூஞ்சை பார்த்தாடா நீ கேட்ட, இந்த மூஞ்சை வச்சுட்டு எப்படி நடிப்பேன்னு கேட்டல, நான் நடிப்பேன்டா ஓத்தா என்ன நீ செலிப்ரேட் பண்ணுவாடா அப்படிங்கிற ஒரு டைலாக பயங்கர மோட்டிவேஷனாக சொல்லி முடிச்சிருப்பாரு. இந்த மூஞ்சை வச்சுக்கிட்டு எப்படி நடிப்பான்னு தானே கேட்டேன், நான் நடிச்சு காட்டுறேன்டா ஓத்தா இந்த மூஞ்சை நீங்க பாப்பீங்க. ஓவராலாக அந்த டீசரை பார்க்கும்போது சினிமாவுக்கு வரக்கூடிய ஒரு இளைஞன் எங்கெங்கெல்லாம் கஷ்டப்படுறாரு, அவர் சாதிச்சாரா இல்லையா அப்படிங்கிற ஒரு கதைக்களம் நமக்கு வந்து ஈஸியாக கேட்சப் ஆகிடுது. இதை தாண்டி இந்த படத்தில் எங்கெங்கெல்லாம் கஷ்டப்பட்டாங்க அப்படின்றத இந்த ஃப்ரேம் பை ஃப்ரேமாக நம்ம பார்க்கும்போது தெரிஞ்சிடுது. ஒரு பக்கம் அதுக்கான நடிப்பை வந்து கவின் கொடுத்தே ஆகிடணும். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா காலேஜ் ரோல், அதுக்கப்புறமா அந்த ஆடிஷன் அட்டன் பண்ணுற ஒரு ரோல், அந்த ஒரு ஏஜ் கேட்டகரி, அதுக்கப்புறமா அந்த அடிப்பட்டதுக்கப்புறமா வரக்கூடிய ஃபீலிங்ஸ்னு ஒன்று இருக்குல்ல. ஸோ இந்த இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கவின் தன்னோட வேரியேஷன் ஆஃப் ஆக்டிங் இந்த டீசரில் பயங்கரமாக காமிச்சிருக்காங்க. இதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் இந்த டைரக்டர் இளன், பியார் பிரேமா காதலோட டைரக்டர். பியார் பிரேமா காதலே நமக்கு தெரியும், அந்த இடத்துலையுமே வந்து பயங்கரமான நிறைய விஷயத்தை அவர் வச்சுட்டு இருந்திருப்பார். பட் ஹரிஷ் கல்யாண் அப்படிங்கிற ஒரு இடத்துல அது பயங்கரமான லவ் ஸ்டோரி அப்படிங்கிறனால ஒரு வேர்சடைல் தெரியாமல் இருந்திருக்கும். பட் இது ஒரு பயோபிக்கா இல்லைனா வந்து ஒரு நல்ல ஒரு ஆக்ஷன் ட்ராமாவா, அது இல்லாமல் ஒரு சென்டிமெண்ட் ட்ராமாவா அப்படின்னு கேட்டால் எல்லாமே கலந்த ஒரு படமாக இருக்கும் அப்படின்ற பட்சத்தில் கவினை நல்லாவே யூட்டிலைஸ் பண்ணிருப்பாரு அப்படிங்கிறதெல்லாம் தெரியுது. இது கூடவே பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லி ஆயிரும். இந்த டீசர் என்டையர் டீசர் பார்க்குற வரையுமே நம்மளோட மனசு அந்த டீசருக்குள்ளே அட்டாச் ஆகிட்டே இருக்கும். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது பின்னாடி ஓடக்கூடிய அந்த பேக்ரவுண்ட் மியூசிக். ஸோ பிஜிஎம் பார்த்தீங்கன்னா யுவன் சங்கர் ராஜா தான் கம்போஸ் பண்ணியிருக்காரு. இந்த படத்துக்கு மியூசிக் டைரக்டர் யுவன் சங்கர் ராஜா தான். இந்த படம் லேட்டாக ஸ்டார்ட் பண்ணதுக்கான காரணமும் அவர் தான். நான் வந்து எவ்வளோ நாள் கழிச்சு இந்த படம் நடித்தாலுமே யுவன் சங்கர் ராஜா மியூசிக்லாம் நடிப்பேன்னு சொல்லி கவின் வெயிட் பண்ணி நடித்தனால தான் இந்த படம் லேட்டாக வந்தது. சொல்லுவாங்கல்ல ஒர்த் டு வெயிட் அப்படின்வாங்கல்ல, அது மாதிரி வெயிட் பண்ணதுக்கான ஒர்த்தான ஒரு பேக்ரவுண்டாக யுவன் சங்கர் ராஜா கொடுத்துருக்காரு. கோட் படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கில் கம்பேர் பண்ணும்போது இதில் ஒரு பாட்டு நல்லா வந்திருக்கு. இதில் வந்து அந்த பிஜிஎம்மே ரொம்ப அட்டாச்சாக தான் வந்திருக்கு. இது கூடவே முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம பாராட்டி ஆகணும். DOP
டிஓபி டைரக்டர் ஆஃப் ஃபோட்டோகிராஃபி அப்படிங்கிற ஒரு விஷயம். எதுக்கு அப்படின்னா இப்படி நிறையா ஆக்ஷன்ஸ் வரக்கூடிய ஒரு படத்தில் இவ்வளோ வேர்சடைல் ஆக்டிங்கை கேட்சப் பண்ணுற விதமாக இருக்கட்டும், அந்த லைட்டிங் பண்ணுற விதமாக இருக்கட்டும், அதை காட்டுற அந்த ஃப்ரேமாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து கண்டிப்பாக கேமராமேன் கையில் தான் இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் எழிலரசு ஒரு டாப் நாச்சான ஒரு வேலையை தான் பார்த்துருக்காருன்னு சொல்லணும். ஓவராலாக பார்த்தீங்கன்னா மே 10ஆம் தேதி ஸ்டார் திரைப்படம் திரையரங்குகளில் வர இருக்குது. இந்த டீசர் பார்த்ததுக்கப்புறமா கவின் தமிழ் சினிமாவில் யாராலையுமே புறக்கணிக்க முடியாத ஒரு இடத்த பிடிப்பார் அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியுது. உங்கள் யாருக்கெல்லாம் இந்த டீசர் பிடிச்சிருக்கு, இந்த டீசரில் கவினோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, கவின் எந்த மாதிரியான ஒரு இடத்துக்கு டிசர்வ் ஆனவர், இந்த ஸ்டார் படம் உங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு இம்பேக்டை கொடுத்துருக்கு, எத்தனை பேரோட ரியல் லைஃப்பில் சினிமாவில் இருக்கக்கூடிய பர்சன்ஸ் இந்த டீசரை பார்த்து அஃபெக்ட் ஆனீங்க, எவ்வளோ பேர் ஃபீல் பண்ணீங்க அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஜி சினிமாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.